எட்டாவது பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக 225 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் 196 பேர் 22 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட இருக்கும். அதேவேளை 29 பேர் குறிப்பாக கட்சிகள் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் முதலாவது தபால் மூல தேர்தல் முடிவு வெளியாகும் என்று தேர்தல்கள் செயலகம் அறிவித்திருக்கிறது. எனவே இணைந்திருங்கள். உங்களுக்கான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஊடாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் தயார் பணிகள் அனைத்தும் தற்போது ஸ்டைன் கலையகம் ராக்மலானையில் தயாராக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் உங்களுக்கு வழங்குவதற்கு ஸ்டைன் கலையகம் தயாரிக்கிறது. வெறுமனே தேர்தல் முடிவுகள் மாத்திரம் அல்லாது அது தொடர்பான விளக்கங்கள், அதே போன்று கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு இந்த முறை தேர்தல் தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு மிகவும் விளக்கமாக வழங்குவதற்கு ஸ்டைன் கலையகம் தயாராக இருக்கிறது. எனவே ஸ்டைன் கலையகத்தில் நமது செய்தியாளர் காண்டிபன் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக. வணக்கம் காண்டிபன். வணக்கம் ஜெஃப்ரி. இலங்கையிலிருந்து சர்வதேசமெங்கும் உலகெங்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2015ஆம் ஆண்டுக்கான பொது தேர்தல் முடிவுகளை வழங்கும் ஸ்டைன் கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்கின்ற முறையிலே மிக விரைவாகவும் தெளிவாகவும் தேர்தல் முடிவுகளை வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு ஜனநாயக நாட்டிலே தேர்தல் என்பது மக்களுக்கானது. முடிவு உங்களுடையது. உங்களுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மிக வேகமாகவும் முதன்மையாகவும் தேர்தல் முடிவுகளை வழங்குவதற்கு ஸ்டைன் கலையகத்திலிருந்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக்மென்டட் ரியாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்ப முறை மூலமாக இந்த தேர்தல் முடிவுகளை வழங்குகின்ற இலங்கையின் ஒரே ஒரு ஊடகமாக சக்தி டிவி, சிரச டிவி, நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகத்தின் மூலமாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை வழங்குகின்றோம். அதே போன்று சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பேஸ்புக், ட்விட்டர் மூலமாகவும் உடனுக்குடன் எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் தளத்தின் மூலமாக தேர்தல் முடிவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேர்தல் முடிவுகளை மாத்திரம் வழங்குவதோடு மாத்திரமல்லாமல் தேர்தல் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து தீர்க்கமான முடிவுகளை உங்களுக்காக உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்குரிமையை நிறைவேற்றியவர்கள் மக்களின் சக்தியை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அந்த மக்களின் சக்தி மாற்றத்தை 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்படுத்தியது. மக்களோடு என்றுமே இருக்கக்கூடிய மக்கள் ஊடகமான சக்தியின் மூலமாக உங்களுக்காக தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்கள் தமிழ் பேசும் மக்களின் சக்தியான சக்தி டிவியுடன்.